கோயில் நுழைவு குறித்து வழக்கம் போல ஆர்எஸ்எஸ் காரர்கள் புதிய கட்டுக்கதைகளை இப்போது அவிழ்த்துவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக நூல்களில் இந்த கற்பனை கதைகள் உலா வந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைய தினமலர் நாளேடும் சில ஆர்எஸ்எஸ் சங்கிகள் கூறுகிற இந்த வரலாற்று புரட்டை ஒரு செய்தியாக வெளியிட்டு இருக்கிறது. 3 கருத்துக்களை அவர்கள் கூறுகிறார்கள். தீண்டப்படாத தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்கின்ற ஒரு சட்டத்தை 1931ஆம் ஆண்டு ராஜாஜிதான் முதல் முறையாக கொண்டு வந்தார். கோயில் நுழைவுக்காக இந்த நாட்டில் உண்மையாக போராடியது அன்றைய காங்கிரஸ் கட்சிதான். பல ஊர்களில் பிராமணர்கள் தாழ்த்தப்பட்ட தீண்டப்படாத மக்கள் கோயில் நுழைவதற்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார்கள். கோயில் நுழைவுக்கு எதிராக இருந்தது பெரியார் இயக்கம்தான் என்று இந்த திரிபுவாத கதைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இது பச்சையான பொய், வரலாறுகளை மறைக்கின்ற மோசடி. உண்மையிலேயே இந்த கோயில் நுழைவு வரலாற்றில் என்ன நடந்தது, அந்த வரலாறு தான் என்ன? சுருக்கமாக அதை பார்த்து விடுவோம். முதலாக கோயில் நுழைவு போராட்டத்தை தமிழ்நாட்டில் துவக்கியது யார் என்று சொன்னால் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள்தான் இந்த போராட்டத்தை தொடங்கினார்கள். 1870ஆம் ஆண்டு அவர்கள் பல்வேறு கோயில்களில் தங்களுக்கு கோயில் நுழைகின்ற உரிமை வேண்டும் என்பதற்காக கோயிலுக்குள் நுழைகின்ற போராட்டத்தை நடத்தினார்கள். மதுரையில் நடந்தது, கமுதியில் நடந்தது, தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்தது. அப்போது நாடார் சமூக மக்கள் தீண்டப்படாத பட்டியல் இன பிரிவில் இருந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி நாடார் சமூக மக்கள் கோயிலுக்குள் நுழைந்து போராடிய போது அதனால் கோயில் தீட்டாகிவிட்டது, சாமி சிலை விக்கிரகம் தீட்டாகிவிட்டது என்று கடுமையாக கூக்குரலிட்டவர்கள் எல்லாம் பிராமணர்கள், பிராமண புரோகிதர்கள், பார்ப்பனர்கள், உயர்சாதிக்காரர்கள் என்பது வரலாறு. நாடார் வரலாற்றை ஆதாரத்துடன் பதிவு செய்திருக்கிற ஹார்ட் கிரேவ் இந்த போராட்டங்களை பற்றி மிக விரிவான தகவல்களை தன்னுடைய நூலிலே அவர் பதிவு செய்து இருக்கிறார். இரண்டாவதாக 1916ஆம் ஆண்டு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமான நீதி கட்சி என்ற கட்சி உருவாகிறது. அந்த கட்சி நாடார் உள மக்கள் நடத்திய இந்த கோயில் நுழைவு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை அளித்து தங்களுடைய மாநாட்டில் இந்த போராட்டத்தை ஆதரித்து தீர்மானங்கள் நிறைவேற்றி நீதி கட்சியை சார்ந்த பல தலைவர்கள் நாடார் சமூகத்தினர் மக்களுடைய கோயில் நுழைவு போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நாடார் சமூகத்தினர் நீதிமன்றத்திற்கு சென்று தங்களுக்கு கோயில் நுழைவதற்கு உரிமை உண்டு என்று வழக்காடினார்கள். ஆனால் நீதிமன்றம் நாடார் சமூகம் தீண்டப்படாத சமூகமாக இருக்கிற காரணத்தினால் கோயிலில் நுழைவதற்கு உரிமை இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டது. அத்துடன் நாடார் சமூகத்தினர் விடவில்லை. லண்டனில் இருக்கிற பிரிவி கவுன்சில் வரை இந்த வழக்கை அவர்கள் கொண்டு சென்றார்கள். லண்டனில் இருக்கிற பிரிவி கவுன்சிலும் நாடார் சமூகத்தினருக்கு கோயில் நுழைவு உரிமை இல்லை என்ற ஒரு தீர்ப்பைத்தான் வழங்கியது. அந்த காலகட்டத்தில்தான் நீதி கட்சி இந்த நாடார் சமூக மக்களின் உரிமைக்கு குரல் கொடுத்துகிற ஒரு இயக்கமாக இருந்தது. இந்த பின்னணியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரியார் 1924ஆம் ஆண்டில் வைக்கத்தில் ஈழவ மக்கள் கோயிலை சுற்றி இருக்கின்ற வீதிகளில் நடக்கக்கூடாது என்ற விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து பல மாதங்கள் போராடினார். 2 முறை சிறை சென்றார். மிகப்பெரிய சத்தியாகிரகம். அந்த போராட்டத்திற்கு பிறகு ஈழவ மக்கள் என்று சொல்லப்படுகிற தீண்டப்படாத மக்கள்
கோயில்களை சுற்றி இருக்கிற வீதிகளில் நடக்கின்ற உரிமை கிடைத்தது. இந்திய வரலாற்றில் மக்களை திரட்டி தீண்டப்படாத மக்களுக்காக வீதிகளில் நடக்கின்ற ஒரு உரிமை போராட்டத்தில் நடத்தி அதில் வெற்றி பெற்ற முதல் போராட்டம் அந்த போராட்டம்தான். அந்த போராட்டத்தில் முதலில் ஈடுபட்டவர்கள் அம்மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் ராஜாஜி, காந்தியார் போன்றவர்கள் அந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தரவில்லை. ராஜாஜி பெரியார் ஏன் அங்கு சென்று போராடினார் என்றுதான் அவர் கேட்டார். நீங்கள் அங்கே போராட வேண்டாம், தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேலையை பாருங்கள் என்றுதான் கேட்டுக்கொண்டார். காந்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் இவர்கள் இந்து மதத்திற்கு சார்புடைய போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என்றுதான் கூறினார். இவைகளையெல்லாம் மீறிதான் பெரியார் தலைமையில் அந்த மாபெரும் போராட்டம் நடைபெற்றது என்பது வரலாறு. அதற்கு பிறகு பெரியார் கண்ட சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கம் பல ஊர்களில் கோயில் நுழைவு போராட்டங்களை நடத்தியது. அதற்காக கடுமையான எதிர்ப்புகளை வைதிகர்களும் பிற்போக்குவாதிகளும் தந்தார்கள். அந்த எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள். சுயமரியாதை இயக்கத்தினர் கோயில் நுழைவுக்காக தாக்கப்பட்டார்கள். திருவண்ணாமலை கோயிலிலே கோயில் நுழைவு போராட்டம் நடந்தது. திருச்சி மலைக்கோட்டையிலே கோயில் நுழைவு போராட்டம் நடந்தது. ஈரோட்டிலே கோயில் நுழைவு போராட்டம் நடந்தது. அன்றைக்கு மாயவரம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய மயிலாடுதுறை கோயிலுக்குள் கோயிலில் நுழைகின்ற போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தின் போதெல்லாம் புரோகிதர்கள், வைதிக பார்ப்பனர்கள் கோயில்களை அவர்களை உள்ளே வைத்து பூட்டினார்கள். திருச்சி மலைக்கோட்டையில் தொண்டர்களுடன் கோயிலுக்குள் சென்ற ஜே.எஸ். கண்ணப்பனரை பார்ப்பனர்கள், பிற்போக்குவாதிகள் அடித்து மலையிலிருந்து கீழே விரட்டிவிட்டார்கள். அவரது மண்டை உடைந்தது. ஈரோட்டு கோயிலுக்குள் தலித் மக்களை, தீண்டப்படாத மக்களை அழைத்துச் சென்ற குத்தூசி குருசாமி அவர்களை கோயிலுக்குள் உள்ளே வைத்து கர்ப்பகிரகத்தின் கதவை பூட்டினார்கள். மயிலாடுதுறையில் அன்றைக்கு பெரியார் இயக்கத்தில் இருந்த கி.ஆர்.பி. விஸ்வநாதன் அவர்கள் கோயிலுக்குள் சென்று நுழைவு போராட்டத்தை நடத்திய நிலையில் கோயில் கதவை இழுத்து மூடிவிட்டு பார்ப்பனவர்கள் போனார்கள். இதற்காக கடுமையான விலை கொடுத்ததோடு அவர்கள் மீது வழக்கும் தொடரப்பட்டது. காரணம், அன்றைக்கு தீண்டப்படாத மக்களுக்கு கோயில் நுழைவு உரிமை என்பது சட்டப்படியாக இல்லை. இதற்காக வழக்கு நடத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. இது சுயமரியாதை இயக்கத்தின் மிக பெரும் கோயில் நுழைவு போராட்டத்திற்கு வழங்கிய ஒரு கொடை. அதற்கு பிறகு 1932ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆதரவுடன் சுயேட்சை முதலமைச்சராக இருந்த சுப்பராயனுடைய தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அப்போது முதலமைச்சரை பிரதமர் என்று சொல்வார்கள். சுப்பராயன் கோயில் நுழைவு சட்டம் ஒன்றை சட்டமன்றத்திலே அன்றைக்கு 21/11/1932 அவர் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்திற்கு நீதி கட்சி தலைவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று பெரியார் குடியரசிலே எழுதினார். நீதி கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த சட்டத்தை ஆதரித்து அன்றைக்கு பேசினார்கள். அப்போது வைதிகர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இது சாஸ்திரத்திற்கு விரோதமானது, சடங்குக்கு விரோதமானது, விக்கிரகங்கள் தீட்டுப்பட்டாகிவிடும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். சென்னை மாகாண வைஸ்ராய்க்கு இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தரக்கூடாது என்று கடிதங்களை எழுதி குவித்தார்கள். அந்த காலகட்டத்திலே இன்றைக்கு சங்கிகள் சொல்லுகிறார்களே, ராஜாஜி தான் கோயில் நுழைவு மசோதாவை கொண்டு வந்தார் என்று. அந்த ராஜாஜி அப்போது என்ன எழுதினார் என்று சொன்னால், இந்த சட்டத்தை கண்டு வைதிகர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சட்டம் வந்த காரணத்தினாலேயே
தீண்டப்படாதவர்கள் கோயிலுக்குள்ளே நிச்சயமாக நுழைய போவதும் கிடையாது. அது நிச்சயம் நடக்கப் போவது இல்லை. கோயில் நிர்வாகத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தந்தால்தான் தாழ்த்தப்பட்ட தீண்டப்படாத மக்கள் கோயிலுக்குள் நுழைய முடியும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. எனவே பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு தர மாட்டார்கள். அதற்காக வைதிகர்கள் பயப்பட வேண்டியது இல்லை என்று ராஜாஜி 9/3/1933 வெளிவந்த சுதந்திர சங்கு என்ற பத்திரிகையிலே அன்றைக்கு எழுதுகிறார். இவர்தான் தீண்டப்படாத மக்களுக்கு கோயில்களை திறந்து விட்டார் என்று இன்றைக்கு இவர்கள் கதைவிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு டெல்லியிலே இருக்கிற நாடாளுமன்றத்தில் இதேபோல தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் அழைத்துச் செல்லுகின்ற நுழையக்கூடிய மசோதா ஒன்றை அன்றைக்கு தீண்டப்படாத மக்கள் தலித் மக்களுடைய தலைவராக இருந்த MC ராஜா கொண்டு வருகிறார். அதோடு ரங்கையர் என்று சொல்லப்படுகிற ஒரு பார்ப்பனரும் இப்படி ஒரு மசோதாவை அன்றைக்கு அவர் கொண்டு வந்தார். 1/1/1933 நாள் டெல்லி நாடாளுமன்றத்திலே இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அப்போது காந்தி இந்த மசோதாவை வெற்றி பெற செய்ய வேண்டும், அதை ஆதரித்து மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக 3 பேர் கொண்ட குழு ஒன்றை காந்தி அறிவிக்கிறார். அந்த குழுவில் ராஜாஜியோடு GT பிர்லா, தேவதாஸ் காந்தி என்ற 3 பேர் அந்த குழுவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். இவர்களது வேலை இந்த ஆலய பிரவேச மசோதாவை ஆதரித்து மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் அதையொட்டி வர இருக்கின்ற ஒரு தேர்தலில் இந்த மசோதா சட்டமாகிவிட்டால் பார்ப்பனர்கள் உயர்ஜாதிக்காரர்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அஞ்சி அன்றைக்கு அந்த அவையிலே இருந்த நேரு, ராஜாஜி, TT கிருஷ்ணமாச்சாரி போன்ற பார்ப்பனர்கள் இந்த மசோதா நாடாளுமன்றத்திலே விவாதத்திற்கு வர விடாமலே முடக்கி சதியை செய்தார்கள். இந்த காங்கிரஸ் கட்சி தான், இந்த பார்ப்பனர்கள் தான் கோயில் நுழைவு மசோதாவை கொண்டு வந்தார்கள் என்று நாக்கில் நரம்பின்றி கூச்ச நாச்சமின்றி இன்றைக்கு பொய்களை இவர்கள் அவிழ்த்து விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மசோதாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு உண்மையான உள்ளடக்கம், கோயில் நிர்வாகிகளில் பெரும்பான்மையினர் ஆதரவு இருந்தால்தான் தீண்டப்படாத மக்கள் உள்ளே போக முடியும். பெரும்பான்மையாக இருப்பவர்கள் ஒரு சாதிக்காரர்கள், எனவே அனுமதிக்க மாட்டார்கள். எனவே அது ஒரு கண்துடைப்பு மசோதாவாகத்தான் இருந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. சரி, அடுத்த கதைக்கு வருவோம். மதுரை வைத்தியநாதையர் இவர்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தீண்டப்படாத மக்களை அழைத்துச் சென்று முதலாக கோயில் நுழைவு பிரவேசத்தை செய்தார் என்று ஒரு வரலாற்று புரட்டு இந்த நாட்டில் பரப்பப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியதைப் போல 28, 29 ஆண்டுகளில் சுயமரியாதை இயக்கத்தினர் நடத்திய போராட்டங்கள், சந்தித்த வழக்குகள், அதற்காக சிந்திய ரத்தங்கள், இவைகளெல்லாம் வரலாற்றில் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருக்கின்றன. சரி, வைத்தியநாதருடைய கதை என்ன? அவர் கதையை நாம் பார்ப்போம். 1922 ஆண்டு திருப்பூரில் காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டி கூடுகிறது. அந்த கமிட்டியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிற முன்னணி தலைவராக இருந்த வரதராஜன் நாயுடு ஆலய பிரவேச மசோதா அதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த போது அதை நான் அனுமதிக்கவே முடியாது, இது சாஸ்திரத்துக்கு எதிரானது என்று எதிர்த்தவர்தான் மதுரை வைத்தியநாத ஐயர் என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். எனவே திருப்பூரில் 1922 ஆண்டு ஆலய பிரவேச மசோதாவை எதிர்த்த வைத்தியநாத ஐயர் பிறகு 39 ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏன் இந்த போராட்டத்தை நடத்தினார் என்பதற்கு தனி பின்னணி வரலாறுகள் இருக்கிறது. அந்த வரலாற்றை நாம் பார்ப்பதற்கு முன்பு 1931-32 டெல்லியிலே வட்டமேஜை மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் அம்பேத்கர்,
தீண்டப்படாத தலித் மக்களுடைய பிரதிநிதியாக சென்று கலந்து கொள்கிறார். இரட்டைமலை சீனிவாசன் போய் கலந்து கொள்கிறார். அங்கே தீண்டப்படாத தலித் மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அம்பேத்கர் அதில் வெற்றி பெறுகிறார். வட்டமேஜை மாநாட்டை நடத்துகிற பிரிட்டிஷ் நிர்வாகம் அதற்கு ஒப்புதலும் தந்தது. ஆனால் காந்தி இது இந்து சமூகத்தை பிளவுபடுத்தும், நான் அதை ஒப்புக்கொள்ளவே முடியாது, இந்து சமூகத்திலிருந்து தீண்டப்படாத மக்களை விலக்கி வைக்கின்ற ஒரு அறிவிப்பு என்று கூறி சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறார். காந்தி உயிர் ஊசலாடுகிறது. அம்பேத்கரே, நீங்கள் தான் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நாட்டிலே இருக்கிற வைதிக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் அம்பேத்கருக்கு அழுத்தம் தந்து, அதற்கு பிறகு அம்பேத்கர் காந்தி உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறங்கி வந்து பூனாவிலே இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அதற்கு பெயர் பூனா உடன்படிக்கை. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரட்டை வாக்குரிமை என்ற முறை மாற்றப்பட்டு இப்போது இருக்கின்ற தனித்தொகுதி, ரிசர்வ் தொகுதி, தலித் மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற ரிசர்வ் தொகுதி என்ற ஒரு முறை இருந்தது. அதில் இந்த இப்போது இருக்கிற ரிசர்வ் தொகுதி முறையை விட வேறு சில கூடுதல் உரிமைகளும் இருந்தன. அவைகள் எல்லாம் படிப்படியாக நீக்கப்பட்டு விட்டன. எனவே ரிசர்வ் தொகுதி என்று ஒன்று வந்து மீண்டும் இந்து மதத்துக்குள் தீண்டப்படாத மக்கள் இணைக்கப்பட்டு விட்டார்கள் என்ற நிலையில் குறைந்தபட்சம் அவர்களுக்கு கோவில் நுழைகின்ற உரிமையை நாம் தந்தாக வேண்டும் என்ற ஒரு நெருக்கடிக்கு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வருகிறது. இந்த நேரத்தில் அம்பேத்கர் இனியும் இந்து மதத்தை நம்பிக்கொண்டிருக்க கூடாது. சாஸ்திரம் அனுமதித்தால் சடங்குகள் சாஸ்திரம் தீண்டப்படாத மக்களை கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை, சடங்குகள் தீண்டப்படாத மக்களை கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. எனவே சாஸ்திர சடங்குகள் அனுமதி இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் தீண்டப்படாத மக்களை அனுமதிக்கிறோம் என்ற காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்களுடைய வாதம், வைதிகர்களுடைய வாதம் தீண்டப்படாத மக்களை அவமதிக்கின்ற ஒரு வாதம். சாஸ்திர சடங்குகளை அதற்காக அவர்கள் மாற்றி அமைக்க மாட்டார்கள். ஆனால் சாஸ்திரம் சடங்கு அனுமதிக்கிறது என்ற காரணத்தினால் உள்ளே விடுவார்கள் என்று சொன்னால் இதைவிட தீண்டப்படாத மக்களுக்கு அவமானம் வேறு எதுவும் இல்லை. அந்த சாஸ்திர சடங்குகள் வேதங்களுடைய அதிகாரம் மறுக்கப்பட்டாக வேண்டும். அதுதான் தீண்டப்படாத மக்களுக்கு, தலித் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற சுயமரியாதை. இந்த சாஸ்திர அங்கீகாரங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மதத்தில் நாங்கள் சுயமரியாதையோடு இருக்க முடியாது. நாங்கள் இந்து மதத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டு வெளியே போக போகிறோம் என்ற கருத்தை தீவிரமாக அம்பேத்கர் அப்போது பேச துவங்கிவிட்டார். பெரியாரும் கிட்டத்தட்ட அதே கருத்தை இந்து மதத்திலே இருக்கக்கூடாது என்ற கருத்தை பெரியாரும் பேச தொடங்கிவிட்டார். எனவே இந்த பின்னணியில் தான் அவர்களை தீண்டப்படாத மக்களை இந்து மக்களிடமிருந்து வெளியேற்றிவிட்டால் இந்து மதத்தினுடைய பலம் குறைந்துவிடும். ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறாமல் போய்விடும், காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற காரணம் இரண்டு. இரண்டின் அடிப்படையில் இத்தகைய கோயில் நுழைவு மசோதா என்ற மசோதாவின் வழியாக நாங்கள் தீண்டப்படாத மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்கிறோம் என்ற மசோதாவை, கண்துடைப்பு மசோதாவை கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இறங்கியது. திருப்பூரில் 1922 ஆலய பிரவேச நுழைவு மசோதாவை வரதராஜ நாயுடு கொண்டு வந்தபோது அதை கடுமையாக எதிர்த்த வைத்தியநாத ஐயர் 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்துவதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த இரட்டை வேடத்தை அவர் மேற்கொள்கிறார்? நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி தீண்டப்படாத தலித் மக்களுடைய வாக்குகள் அடுத்து வரப்போகின்ற தேர்தலில் அவருக்கு தேவைப்பட்டது, காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்பட்டது. இந்து மதம் தலித் மக்கள் வேறு மதத்திற்கு போய்விட்டால் பலவீனமாகிவிடுமே என்ற ஒரு அச்சம் ஒரு பக்கம் அவர்களை வாட்டியது. இதற்காக ஒரு நாடகத்தை அவர்கள் அன்றைக்கு நடத்தி காட்டினார்கள். 8/7/1939 ஒரு நாள் திடீரென்று முன் அறிவிப்பு எதுவும் இல்லாமல் மதுரை வைத்தியநாத ஐயர் மதுரை கோயிலுக்குள் 4 தீண்டப்படாத மக்களையும் ஒரு நாடாரையும் அழைத்துக் கொண்டு போனார். அங்கே அப்போது அர்ச்சகர்கள், பட்டர்கள் எவரும் இல்லை, கோயிலில் கூட்டமும் இல்லை. அவர்கள் கோயிலுக்குள் வர வேண்டாம் என்று ஏற்கனவே ஒரு ஏற்பாடு செய்து வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள்.
இவர்கள் திடீரென்று உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்துவிட்டு பிறகு வெளியே வருகிறார்கள். இப்படி ஒரு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பும் முன்கூட்டியே தெரிவிக்கப்படவும் இல்லை. இதற்கு பிறகு சில மணி நேரங்கள் கழித்துதான் மதுரையில் எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி பரவுகிறது. பார்ப்பனர்கள் இதை அறிந்து விக்கிரகம் தீட்டாகிவிட்டது, கோயில் தீட்டாகிவிட்டது, இனிமேல் பக்தர்கள் எவரும் கோயிலுக்கு போக வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். துண்டு பிரசுரம் அடுத்தடுத்து மக்களுக்கு வழங்கி தீண்டப்படாதவர்கள் உள்ளே நுழைந்ததால் கோயில் விக்கிரகம் தீட்டாகிவிட்டது, கோயிலுக்கு போக வேண்டாம் என்று கேட்கின்ற அளவிற்கு பார்ப்பனர்கள் வைதிகர்கள் மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தார்கள். இதற்கு அடுத்த நாள் என்ன நடந்தது என்று சொன்னால், அன்று இரவு நள்ளிரவு பூஜையை பட்டர்கள் நடத்துவதற்கு மறுத்துவிட்டார்கள். கோயில் தீட்டாகிவிட்டது, நாங்கள் இனி எந்த பூஜையும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். கோயிலுக்கு பூட்டை போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டார்கள். கோயில் இழுத்து பூட்டப்பட்டு விட்டது. அப்போது அந்த கோயிலுடைய அதிகாரியாக இருந்தவர் நாயுடு என்று சொல்லப்படுகிற ஒரு அதிகாரி. அவர் நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர். தீண்டப்படாத மக்கள் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தவர். அவர் அங்கே அதிகாரியாக இல்லாவிட்டால் வைத்தியநாதையரின் இந்த கோயில் நுழைவு நிச்சயமாக சாத்தியப்பட்டிருக்கவே முடியாது. அவர் அடுத்த நாள் அர்ச்சகர்கள் பட்டர்கள் பூட்டிய அந்த கோயில் பூட்டு கதவை உடைத்து பக்தர்களை உள்ளே அனுமதித்து பூஜை செய்ய முடியாது என்று பட்டர்கள் மறுத்துவிட்ட நிலையில் வெளியூர்களிலிருந்து பட்டர்களை அழைத்து வந்து பூஜை செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், உள்ளே தீண்டப்படாத மக்கள் சென்றவர்கள் மீதும் அவர்களை அழைத்து சென்றவர்கள் மீதும் அடுத்த நாள் கோயிலை பூட்டை உடைத்து உள்ளே முறையாக பூஜைகள் நடத்துவதற்கு அனுமதித்த எம்.ஆர். நாயுடு மீதும் 5 பிரிவுகளின் கீழ் சனாதனிகள் வழக்குகளை தொடுத்தார்கள். இந்த செய்தி அத்தனையும் வர்ணாசிரம சுயராஜ்ய சங்கம் என்ற அமைப்பின் சார்பில் வெளியிட்ட அறிக்கை தெளிவாக பதிவு செய்து இருக்கிறது. அதிலிருந்துதான் நான் இதை எடுத்து காட்டுகிறேன். ராஜாஜி சென்னை மாகாணத்திலே கொண்டு வந்த அந்த ஆலய நுழைவு மசோதா என்பது கூட தீண்டப்படாத மக்களை ஆலயங்களுக்குள் அழைத்து செல்லுவதற்காக வழிவகுக்கக்கூடிய ஒரு மசோதா அல்ல என்பதையும் நாம் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டாக வேண்டும். தீண்டப்படாத தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் கோயிலுக்குள் நுழைகின்ற நேரத்தில் அப்போது அங்கே இருக்கின்ற அதிகாரிகளையும் மற்றவர்களையும் அவர்கள் உள்ளே இருப்பதற்காக அவர்கள் மீது கிரிமினல் சட்டங்களை பாய்ச்சி தண்டிக்க கூடாது என்ற சட்டத்தை தான் ராஜாஜி கொண்டு வந்தாரே தவிர எல்லோரும் உள்ளே நுழையலாம் என்று அனுமதிப்பதற்கான சட்டத்தை ராஜாஜி கொண்டு வரவில்லை. உள்ளே நுழைந்தார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே இந்த சட்டப்படி உள்ளே நுழைந்த நேரத்தில் அதற்கு பொறுப்பாக இருந்த அதிகாரிகள் மீது கிரிமினல் வழக்கு தொடர்ந்து தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. எனவே அந்த அதிகாரிகள் மீது தண்டனை விதிக்க கூடாது என்ற சட்டத்தை தான் ராஜாஜி கொண்டு வந்தாரே தவிர தீண்டப்படாத மக்கள் கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்பதற்கான சட்டத்தையும் ராஜாஜி கொண்டு வரவில்லை. பிறகு 1947ஆம் ஆண்டு அதுவும் கூட ராஜாஜி கொண்டு வந்தது 5 கோயில்களுக்கு மட்டும்தான், தமிழகத்தில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் அல்ல. 1947ஆம் ஆண்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டில் அனைத்து தலித் மக்களும் தீண்டப்படாத மக்களும் கோயிலுக்குள்ளே நுழையலாம் என்ற சட்டம் முதலாக கொண்டு வரப்பட்டது என்பதுதான் வரலாறு. ஆக தீண்டப்படாத மக்கள் கோயிலில் நுழைவதை கடுமையாக எதிர்த்தவர்கள் பார்ப்பனர்கள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் பார்ப்பனர்கள், அவர்கள் மீது வழக்கு தொடுத்தவர்கள் பார்ப்பனர்கள். இந்த மசோதா நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட போது அதற்கு ஒப்புதல் தரக்கூடாது என்று மாகாண சட்டசபையில் சுப்பராயன் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட போது ஒப்புதல் தரக்கூடாது என்றும் வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதியவர்கள் பார்ப்பனர்கள். கோயிலுக்குள் தீண்டப்படாத மக்கள் நுழைகின்ற போராட்டம் நடத்தி முடித்த பிறகு கோயிலுக்குள் கடவுளே இல்லை, தீட்டுப்பட்டு விட்டது என்று கூறி கோயிலுக்கு பூட்டு போட்டு இழுத்து மூடிவிட்டு ஓடியவர்கள் பார்ப்பனர்கள்.
சிதம்பரத்திற்கு காந்தியார் வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடன் காந்தியார் தீண்டப்படாத மக்களை கோயிலுக்குள் அழைத்துச் சென்று விடுவாரோ என்ற பயத்தில் நடராசன் கோயிலுக்கு பூட்டு போட்டு சாவியை எடுத்துக்கொண்டு ஓடியவர்கள் பார்ப்பனர்கள் என்ற வரலாறுகள் இருக்கிறது. ராஜாஜி கொண்டு வந்த ஆலய நுழைவு மசோதா கூட தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் செல்லலாம் என்று கூறவில்லை. அவர்கள் கோயிலுக்குள் நுழைகின்ற போது அங்கே இருக்கிற அதிகாரிகளை பொறுப்பாக்கி அவர்கள் மீது தண்டனை வழங்கக்கூடாது என்ற சட்டத்தை தான் ராஜாஜியும் கொண்டு வந்தார். மாறாக இந்த உரிமைகளுக்காக போராடியது பெரியார் இயக்கம், களம் கண்டது பெரியார் இயக்கம், ரத்தம் சிந்தியது பெரியார் இயக்கம். இந்த வரலாறுகளை எல்லாம் இப்போது மூடி மறைத்துக் கொண்டு இன்றைக்கும் கோயில்கள் கற்பகிரகத்தில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதை அனுமதிக்க முடியாது, ஆகமத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை அப்படியே நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கிகள் கூட்டம் இத்தகைய வரலாற்று திரிவுகளை, மோசடிகளை, புரட்டுகளை மக்களிடம் வியாபாரம் செய்து வந்தால் அவருடைய முகத்திரையை பெரியார் படை கிழித்து எறியும்.